கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போம்? இத்தனை வருஷமும் எங்களை போட்டு எவ்வளோ பாடாப்படுத்தினார் தெரியுமா சார்? தட் 6ஆம் தேதியோடு உங்களை பிடித்தது ஒடிந்தது. காரணம் ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி சார் மனுஷனா சார்? இல்லை, அவர் காட். ஓகே, இந்த சனிப்பெயர்ச்சி காடு போய் என்ன திட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. காடு பண்ணுற வேலையா சார் பண்ணார் அவர்? இந்த 2.5 வருஷமும் எங்களை போட்டு எவ்வளோ பாடாப்படுத்தினார் தெரியுமா சார்? தட் ஐ நோ வெரி வெல். ஆல் கடகராசி மை ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் அந்த கோவத்தை தான் நீங்கள் எங்கிட்ட காமிச்சிங்க. வேரிஸ் ராம்ஜி, கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு தேடின கதெல்லாம் அப்படி தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. என்ன சிறையில் இருந்தோம்? ஆமாம், அதோட மோசம், அதுக்கும் மேலே ஒரு லெவலை கொடுத்தாருன்னா அது சனி பகவான் உங்களுக்கு தான் கொடுத்தார். நண்பர்களே, எல்லோரும் கடகராசி பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கும்போது நாம் சொல்வது உங்களுக்கு ஏன் ஒரு ஆறுதலாக இருந்தது என்றால், என்னது ஆறுதலாக இருந்ததா? கேளுங்க. ஆறுதலாக இருந்தது என்றால் சனியை சனியாக பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு கெட்ட நேரம் நம்ம சொல்லுவோம்ல, காலையிலே ஒரு சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா, இப்போ தான்டா விட்டான், ஒரு மணி நேரம் எந்திரிச்சோன்னே டென்ஷன் பண்ணிட்டான்டா அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல. இந்த சனி உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எட்டுக்கூடியவன். அதனால் உங்களை போட்டு படுத்தி எடுத்தான், ஒரு 2.5 வருஷம் விட்டுட்டான், வேலை முடிஞ்சது போயிட்டான், அவ்வளோதான், விட்டுருங்க. பல நேரங்களில் நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். இதை தான் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சொல்லுங்கள். இப்போது நான் காயமை திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று திட்டுறேன் அல்லது ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணுறேன் அல்லது ஏதோ ஒரு தப்பான ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுறேன். ஆனால் அந்த வார்த்தையை தாங்கிட்டு அவர் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நிம்மதி இல்லாமல் இருக்காரு, நாளைக்கு ஃபுல்லாக நிம்மதி இல்லாமல் இருக்காரு. எதுக்கு? சொன்னவனே கம்ஃபர்ட்டாக போயிட்டான். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம டிப்ரெஷனாக சுற்றிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? அப்போ சனி பகவான் வந்தார் போனால் போச்சுங்க, விடுங்க. அதையே நம்ம தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு மேற்கொண்ட நாட்களை நாம் நரகமாக கழிக்கக்கூடாது. போய் தொலைஞ்சது, அவ்வளோதான். மார்ச் 6ஆம் தேதியோடு உங்களை பிடித்தது ஒடிந்தது. காரணம், 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான். 8ஆம் இடத்துக்கு வந்தப்போ கணக்காக செஞ்சியே, இப்போ 9ஆம் இடத்துக்கு போது என்னென்னு கேள்றா அப்படின்னு நீங்கள் கணக்காக கேட்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பார், நீங்கள் கரெக்டாக இருந்தால் அவர் கரெக்டாக இருப்பார். 7 குடைவனாகவும் அவரே இருக்கிறார். நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 7 குடைவன்னா என்ன? 7ன்னா என்ன? உங்களுடைய திருமண யோகம், கலத்திரஸ்தானம். இந்த 7 குடைவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 7 குடைவர் 9ஆம் இடம் கோபுர கலச யோகம்னு சொல்கிறாங்க. என்னுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லோரும் என்னுடைய இன்ஸ்டா பேஜுக்கு வாங்க, பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர்னு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி சத்சங்கம்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய ஜோதிட பதிவுகள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அது என்னமோ தெரியல, நான் இது வரைக்கும் இவங்கள மாதிரிலாம் பிராண்டிங் பண்ணதில்லை. முதன் முறையாக நம்ம அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய தகவல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போது 7 கூட 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கோபுர கலச யோகம், அதில் அதை பற்றிலாம் விளக்கமாக சொல்லியிருப்பேன். இப்போ திருமண உங்களுக்கு 7 கூடையவன்னா என்ன? கலத்திரகாரகன் 9ஆம் இடத்திற்கு செல்லும்போது மனைவியால் கிடைக்கின்ற மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாகும். மனைவியால் மகிழ்ச்சியா? என்ன ராம்ஜி சொல்கிறீங்க? சனி பகவான் 9க்கு வந்தது நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அப்போ இதை ஏற்றுக்கோங்க. உண்மையில் 7 குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறான். 8 குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இங்கே தான் ஒரு பிரச்சனை. அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிநாடு போகின்ற யோகம். சனி பகவானை சொன்னால, நீங்கள் கணக்காக இருந்தால் கணக்காக இருப்பார் சொன்னால, அப்போ இவர் வெளிநாடுக்கு போகின்ற யோகத்தை தருகிறார். வெளிநாட்டுக்கு போகிறீங்க. வெளிநாடுனா எங்கே? சாதாரண வெளிநாடெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் போவார். குளிர் பிரதேசங்களாம் கூட்டு போவார். எங்கெங்கே? கனடா போகிறது, அமெரிக்கா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஒரே தூக்கத்துக்கு மேலே கூட்டு போயிடுவார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் சாதாரணமாக போக மாட்டீங்க. நீங்கள் போகிற இடமே வேறு. ஆனால் அந்த நேரம் 7 கோடி நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் நான் வீணாக போன பார்ட்னர் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல பார்ட்னர் கிடைப்பதெல்லாம் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை, அந்த மாதிரி தான் கவுண்டமணி ஒரு படத்தில் பாடுவார். அந்த மாதிரி பார்ட்னர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நம்ம நல்ல ஒரு வைபிள் இருப்போம், ஆனால் நம்ம கூட வர்ற பிஸ்னஸ் பார்ட்னர் என்னன்னா, இவர் இப்போ தான் அன்னக்கிளி பார்த்துட்டு வந்திருப்பாரு. என்ன யோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகுங்கப்பா
அவங்க அப்டேட் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். 7 கோடி 9ஆம் இடத்திற்கு நல்ல பார்ட்னர் இனிமே உங்களோட வைப்புக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. 7ஆம் இடம் என்பது காதல்ங்க. ஒரு காதல் ராம்ஜி சார் வேறு ஏதாவது பாட்டு பாடுங்க. இதே நாங்கள் 1.5 வருஷமாக கேட்டுருக்கோம். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த பாடின பாட்டு. சமீப காலமாக எங்கேயா என்ன படமாக விடுறீங்க? அந்த மாதிரி மின்னலே, அந்த மாதிரி அமரன் சாங் மாதிரி தான் மின்னலே தான். நீங்கள் ரொம்ப ஒரு திடீர்னு உங்கள் மனதில் 2.5 வருஷம் ஆச்சு இல்லை நம்ம லவ் பண்ணி, நீங்களும் உங்கள் மனைவியும் நீ ஃபைன் மார்னிங் ஃபைன் ஈவினிங் பேசிப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அப்போல்லாம் நீ ஏன்னா நல்லா என்கிட்ட பேசுவ, அப்போல்லாம் நீ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன், இப்போல்லாம் பார்த்தியா அப்படின்னு உடனே நீங்கள் மனைவிக்கு பரிசு கொடுப்பீங்க, நல்லா பண்ணுவீங்க. ஸோ அதனால் திடீர்னு உங்களுக்குள்ள காதல்லாம் வரும். 7 கோடி இனிமேல் நல்லா இருப்பீங்க. ஒரு வாரத்தில் சொன்னால் 9, 10, 11 பார்க்கிறார் சனி பகவான். இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு ப்ராப்ளம் பண்ணாரோ அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறார் சனி பகவான். இந்த வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு. ஆமாம், இப்போ சாப்பிடுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் நீ கொடுக்குறத வச்சு கடன் தான் அடையணும். நான் அதை தான் ஏன் பண்ண சொன்னேன். கடன் அடை. முதல் 1 வருடத்திற்கு சனி பகவான் இந்த மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்கள் கடனை ஃபுல்லாக அடைக்கிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறார். 9, 10, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் என்ன பண்ணுறார்? 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சகோதர பாவம், இதெல்லாம். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் கடன்களை அடைக்கிறார். முக்கியமாக வியாதியை சரி பண்ணுறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனியே பிணியேன்னா, சனியே பிணியே. இந்த சனீஸ்வரன் யாருன்னா உடலில் இருக்கின்ற நோய்களை தருகின்றவர் என்று பொருள். அந்த நோய் அப்படிங்கிற இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது உடல்நிலை மாறுகிறது, உடலை சரியாகிறது, உடல்நிலை சரியாகிறது. 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம், எதிரிகள் சத்ரு ஜெயம்னு பேர், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. எதிரிகளை ஜெயிப்பது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அதை பற்றி கண்டுக்காமல் இருங்க. அதான் எதிரிகளை ஜெயிப்பதற்கான ஒரே வழி. இவருங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி என்னோட நண்பர்களுக்கெல்லாம் சொல்கிற வார்த்தை ஒன்று தான். இங்கே பாருங்க, யார் வேணால் என்னை எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி 5 காசு கவலை இல்லை. நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நான் எதிரின்னு நினைக்கிறதெல்லாம் என் மனதளவில் நான் சொல்கிறேன் பாருங்க, காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற, நம்ம மனசு தான் நம்ம எதிரி. நம்மளை டயர்டாகிறது எது? நம்ம மனசு தான். நமக்கு தப்பான விஷயத்தை சொல்லித்தரது எது? நம்ம மனசு தான். ஒருத்தரை பற்றி தப்பாக பேச வச்சது எது? நம்ம மனசு தான். நீங்கள் முதல்ல ஜெயிக்க வேண்டியது உங்கள் மனசை, அப்புறம் போகலாம் மற்றவன்ட்டலாம். ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இனி உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த பழைய குப்பைகள் எல்லாம் சரியாக போகுது. சூப்பராக இருக்கு பாருங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? சனி கொட தாள் எவர் தடுப்பார்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. கீழ்பட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.